உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு ஜெனஸ் என்டர்டெயின்மெண்ட். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. சொல்லிதான் 10 சப்ஸ்கிரைப் பண்ணுமா? சரி, ஸோ கல்யாணத்துக்கு மெயினாக கிளம்பும்போது லேட் ஆனதுக்கு காரணமே இவர் தெரியலன்னு நினைக்காதீங்க, ஒரு ஃபேஸே அப்படி தான் இருக்கும். மச்சான், யாரோட கல்யாணத்துக்கு போகிறோம் சொல்லு? ஜீவா தான் நம்ம பேட்ச் மேட். அதாவது அந்த ஜீவான்ற ஆளை நாங்கள் வந்து கடைசியாக வந்து ஏப்ரல் 13, 2019 பார்த்தோம். அன்னைக்கு தான் லாஸ்ட் செமஸ்டர் லாஸ்ட் எக்ஸாம் எடுத்தோம். நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. என்னது ஃப்ரெண்ட்ஸா? கடைசியா உன்னை 10th கிரிக்கெட் ஆட சொல்ல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆக்சுவலி வந்து கிளம்புறது வந்து 8 மணிக்கு கிளம்புறதா பிளானு. எனக்கு டிராமா இருந்துச்சு, முடிச்சுட்டு 8:40 வந்தாச்சு. பின்னாடி தலைமை சூப்பர் ஸ்டார் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். முன்னாடியே ஒரு 9:40 வந்துட்டான். அதுக்கப்புறம் உன்னை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மணி 10 ஆயிடுச்சு. 10 மணிக்கு கிளம்பி இதோ இப்போ கரெக்டாக வந்து எங்கே இருக்கிறோன்னா 10:15 மச்சான் எங்கடா இருக்கோம்? முட்டுக்காடா கோவலமா? கோவலத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். அந்த ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக முடிஞ்சா விளாக் எடுக்கிறோம். இல்லைன்னா இந்த விளாக் இங்கேயே கட் ஆகிடும். பார்க்குற நேர்கள் நன்றி. காசு கொடுத்து ஃபோட்டோகிராஃபர் வச்சிருப்பாங்க. அவன் இருந்தால் இருந்துட்டு போகிறான். நமக்கு என்ன, நம்ம சேனலுக்கு தானே விளாக் எடுக்கிறோம். உள்ள வைக்கவா? உள்ள வேடா பாருங்க. ட்ரோலு என்ன பிரச்சனைன்னு தெரியல. வந்ததுலேருந்தே அவன் கோவம். ஐயோ, இவ்வளோ போட்டோ சேனலை டெர்மினேட் பண்ணிருவாங்கடா. இது ஃபுல்லாவுமே வந்து ஏ கண்டென்ட் போடி, அதான் பீப் தான் பண்ண போகிறேன். ஏ கண்டென்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன் யார் யாருன்ட்டு. இவன் வந்து தமிழ்வேந்தன், சிவில் கேங்கு, சரி சினிமா கேங்கு, சரி தனுஷ் கேங்கு, அதை வேணா வச்சுக்கோங்க. இவன் வந்து சிவில் இன்ஜினியர் புவனேந்திரன் தனியாக கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். ஏதாவது ஆண்டர்பிரனரா இருக்கான். அதனால தான் கொஞ்சம் கோவப்படுறான். அதனால நீங்க இல்ல மச்சான், எதிர்க்க வரவங்க ஐபிஎம் போட்டு வராங்க. லூசு பூசாங்க ஐபிஎம் போடுறாங்க எல்லாம். ஸோ வந்து இவன் வந்து சிவில் இன்ஜினியர் தான். தனியாக எடுத்து சைட்லாம் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் அந்த சேனல் மூலியமா வந்து பார்த்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். கரெக்டாக பண்ணுவான். ஆமாம், உனக்கு பிஸ்னஸ் நல்லா பண்ண பார்க்குறேன் சீரியஸாகவே. எல்லாருமே வந்து நல்லா வாழணும் என்னை பொறுத்த வரைக்கும், அவ்வளோதான். அதனால யாரையும் நீ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது அவங்க என் வாழ்க்கையில் இருக்கிறாங்களே, நான் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா அவங்க என் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. மச்சான், இப்போ அவன் நான் சைட்டுக்கு வர சொல்கிறேன். நான் கால் பண்ணிக்கலாம். அவனை ஏன்டா சைட்டுக்கு வரணும்? நம்ம அவனை வர சொல்ல வெளியில புதுப்பாக்கம் போயிட்டு வரணும். இப்ப அவன் வந்த பைக் எங்க போடுவான்? தற்கூரி. இது பாருங்க, எங்க சிவில் கேங்ல சொன்னேன் அவன் அங்க சைட்ல வந்து நீ இங்க லேட் ஆகுன்னு சொல்லி நான் பொறுமையா வரேன்னு சொல்லி உட்காந்துட்டான். அந்த என்ன மேட்டர்னா, இருங்கடா ஒரு நிமிஷம். என்ன சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். என்ன மேட்டர்னா, எங்க சிவில் கேங்ல எல்லாருமே தற்கூரிங்க தான். நான் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 and 5 வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர், இல்ல ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். பாலா கன்ஃபார்ம் நீ போட்டே ஆகிறேன். போடுறேன். உங்க குடும்பத்துல யாருக்கா கல்யாணம் ஆகலாம், என்ன ஆகலாம், இவன் கண்ணில் காட்ட சொல்லுங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எந்த பொண்ணை பார்த்தா பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடும். அட்லீஸ்ட் லவ்வாவது செட் ஆயிடும். இவனு கூட இல்ல, வேறத்தும் கூட. என்னதுன்னு தெரியல எனக்கு. சரி, உண்மைதான். உனக்காக நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு டேட் இன்னில இருந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு பாருங்க, லவ் சாமியார்னு சொல்ற ஒருத்தர் எங்கேயாவது மரத்தை கீழே பண்ணாங்க. ஓகே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்டா? கேளம்பாக்கம் வந்திருக்கோம். ஆக்சுவலி கேளம்பாக்கத்தை தாண்டி போயிட்டு தாண்டி இல்லைல்ல, கேளம்பாக்கம் என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்ல. கேளம்பாக்கத்துல தான் இருக்கிறோம். நாங்கள் கேளம்பாக்கத்துல தான் இருக்கிறோம். ஸோ வந்து இப்போ யூடர்ன் போட்டு இன்னொருத்தரை பிக்கப் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் ஃபோனில் தான் எடுக்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட் விளாக்னு சொல்லுவாங்களா, இதான் அந்த அன்எக்ஸ்பெக்டட் விளாக். சம்மந்தமே இல்லாமல் விளாக் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. எங்கே போய் முடியுன்றது தெரில, பார்ப்போம். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி?
தற்குறி 3 தற்குறி 4 வரவங்க. இவர் தான் முழுமுத தற்குறி நம்பர் 1. தற்கொலைக்கான கடவுளே அவர் தான். இதுல வேற எங்களை தற்குறி இல்லன்னா அவன் தற்குறி இல்லையா? வச்சுக்கிறீங்க. நான் ஏற்கனவே இந்த நல்ல கலரு, இதுல பல்லு மட்டும் தான் தெரிய போகுது. இல்ல டேய் அது பெயிண்ட் இல்லடா, அந்த ஆளோட ஒரிஜினல் கலரு. மச்சான் நல்லா தான் தெரியற, நல்லா தான் தெரியற. போடா நேரா போடா. இவன் ஒருத்தன் மேப் பாடுறா மேல எங்கேயுமே டேர்ன் இல்ல. நேரா புடிங்கி நேரா இல்ல புரியலையே. ஐயோ சும்மா தெரியும். நீ வாய மூடு. நான் பார்த்து தாண்டி இருக்கேன். ஏன்டி இப்படி பண்ற? டேய் நான் கூட்டு உள்ள அதை குறைச்சு பேச. இப்ப தெரியுதுடா வரலன்னு வெளியே. வெளியே வரதுக்கு மச்சான் இருட்டுச்சு. வெளியே வேற எவனும் ஆள் நட மாட்டேங்காது. ஏதாவது அச்சிரும் அவனுங்களே விட்டோம். காலைல 10 ரூபா வருவானுங்க. ரைட்டு. அதாவது நம்ம கோவில தாண்டும் போது உள்ள எவ்வளவு தூரம்டா காட்டுது? வந்துச்சு. ஓகேவா? அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஓகே, அந்த தற்கொலைங்களை பிக்கப் பண்ற நேரம் வந்துருச்சு. தற்குறி நம்பர் 4. இவர் தான் வந்து தற்குறி நம்பர் 5. கலரு சரி. பெரிய சிவாஜி பட ரஜினி திரும்பியே தான் இருப்பார். இவரு மூஞ்சி அவ்வளவு பெரிய பொக்கி சொல்லலாம். மூஞ்சி காட்டாம இருப்பார். நான் பாத்துக்கிறப்போ கேக்குறல்ல யாரா நீ? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். யார் பேகு? ஏன் மாத்த மாட்டான்? நீ சொன்னதுல எனக்கு மட்டும் தான் பட் எல்லாருக்கும் அப்படிதான் கேட்டிருக்கு. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார். ரொம்ப நாள் கழிச்சு ரீயூனியன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தற்கொலை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம். எந்த வீடியோ எடுத்தாலும் இந்த பைத்தியக்காரனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவனுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இவன் பாருங்க, இவன் ஆழத்துக்கு காலத்துக்கு எட்டாலே 4 அடி வச்சாலே 22 யார்டு தாண்டிடுவான். பாருங்க, நான் எவ்வளவு அவுட்ல வரணும்னா இவனுக்கு ஃபுல்லா கவர் காட்டுறதுக்கு எவ்வளவு தூரம் பேக்கோட வரணும் பாரு இவனுக்கு. ஆக்சுவலி அந்த தற்கூரிக்கு இது ஒரு கிஃப்ட், ஒரு கேடு. இந்த கிஃப்ட்டை வேற எல்லாரும் ஷேர் போட்டு வாங்கணும். 550 ரூபா. ஆனா மச்சான் ஜீவா வந்து இவன் ஏமாத்தி என்ன ஜீவா வந்து ஒரு இன்னைக்கு தான் நான் ப்ரூஃபோட சொல்றேன். ஜீவா வந்து இவனை ஏமாத்திட்டான். என்னோட பொண்டாட்டி தானே ஜீவா? வந்து பாலகுமார ஏமாத்திட்டான்டா. ஆமாண்டா. என்ன நம்ப வச்சுக்க. இல்ல உனக்கு தான் பொண்டாட்டி. அப்படிதான் உலகமா சொல்லி தெரிஞ்சான். சரியா? இது பேர் எனக்கே தெரியாத கதையா இருக்குது. ஆமா, நீ தான் வந்து ஜீவாவோட புருஷன். ஜீவா வந்து ஏமாத்த. நாளைக்கு இதை ரைஸ் ஸ்டோவ் போட்டு நான் கேட்குறோம். டேய் ஆட்டாம காட்டா. ஆக்சுவலி இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபேன்சியான நம்பர் தான். 6789. இந்த வண்டியில தான் நாங்கள் போக போகிறோம். Volkswagen Polo. ஆக்சுவலி இதுதான் வந்து கேங்கு. இந்த கேங்கோட தான் சேர்த்து அந்த ஒரு பைத்தியக்காரனை போய் பார்க்க போகிறோம். அவனோட ரிசப்ஷன் தானே. எங்க அது? ஆத்தூர் போக போறோம். ஓகேவா? சோ போற வழியில முடிஞ்ச அளவுக்கு ஃபன் பண்றோம். இல்லன்னா வீடியோ ஆஃப் பண்றோம். கீரை காணோன்றாங்க. என்ன பண்றது தெரியல. இப்போ இந்த கீரைங்க தான் எங்க இருக்கு. என்னடி தடிக்கிருக்க? இந்த கீரை கம்பிடா. டேய் ஐயா கிளம்பா ஒண்ணு என்ன பண்ணிருக்க? ஐயா கியர் கம்பி காணுமே, கிடைச்சோன்னு எடுக்கலாம்யா. ஆக்சுவலி காலாண்ட கிளட்ச் தான் இருக்கும். இங்க வழி இல்லையா? அப்படியே பள்ளத்துல விட்டுரு. வழி இல்லையா? கண்ணு தெரியலையா? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது. பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்னேன். ஆக்சுவலி பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 தோசையை ஆர்டர் பண்ணிட்டு தின்னுக்கிட்டு இருக்கோம்.
இவர் அதுக்கு ஏதோ போராடிக்கிட்டு இருக்காரு, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஆக்சுவலி தோசை செம்ம சூப்பராக இருக்குது, சால்னாவும் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எங்கே வந்து இறங்கிட்டோம்? யதார்த்தமா நாங்க வந்து இறங்கின கிடையாதுன்னா நரசிங்கபுரத்துல தான் இறங்கியிருக்கோம். ஓட்டினே சேலம் வரைக்கும் வந்துட்டோம். யதார்த்தமா நாங்க சேலம் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ தங்குற இடத்துக்கு கூடிய சீக்கிரம் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டீ கடையில் தான் நாங்கள் டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு எனக்கா ஒரு நிமிஷம், இந்த டீ கடையில் டீ குடிக்க போகிறோம். டீ குடிச்சிட்டு ரூமுக்கு போக போகிறோம். ரூமுக்கு போகும்போது எல்லாத்தையும் காட்டுற திருப்பி. ஆக்சுவலி நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் நேற்று நைட்டு இன்னைக்கு காலங்காத்தால் ஒரு 4:30 மணிக்கு வந்துட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம். அப்பயுமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் எங்களுக்கு ரூம்ஸ் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ யாராவது இந்த சைடு நரசிங்கபுரம் சைடு இருந்தீங்கன்னா கடலூரில் இந்த லாட்ஜ் அணுகலாம். நல்ல லாட்ஜு. ஸோ ஃபைனலாக நாங்கள் ஜீவா கலத்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டோம். ரிசப்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். இவங்க என்ன ஊருன்னு தெரிலங்க. ஏன்னா வந்து 12 மணிக்கு வைக்கிறாங்க ரிசப்ஷனு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. 7 மணிக்கு 9 மணி தான் வச்சிருக்காங்க. நாங்கள் 12 மணிக்கு போனோம். ஆத்துன்னு சொல்லிட்டு தான் அவங்க கிளம்பணும். ஆனால் வந்து என்ன ஊருமே தெரியலட்டோம். இதுதான் நாங்கள் தங்கின ரூமு. இந்த நம்பரை பார்த்தா 101 ரூமோட நம்பர் பார்த்தா உனக்கு என்ன தோணும் சொல்லு? நாங்கள் வைக்காத பொய்ன்னு தோணுது. அங்கே பாரு அந்த சர்வீஸ் பையன் சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அப்படியே வையா பாஸ், கார் க்ளீன் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? இந்த காருக்கு ஓனரும் இவர் தான், கிளீனரும் இவர் தான். காரில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஏசி வேலை செய்யலை. அடிக்கிற வெயிலில், கொளுத்துற வெயிலில் ஏசி இல்லாமல் நாங்கள் வண்டி ஓட்ட போகிறோம். எரியுதடி மாலா போடு நாங்கள் அது ஜீவாவோட ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் உங்களை கேட்சப் பண்ணுறேன். வந்துட்டோம். அந்த தற்கூரியோட கல்யாணத்துக்கு வந்தாச்சு, ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. என்னதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் துணிவு தான் ஜெயிக்கும். ஓகேவா? வாரிசா ஜெயிக்கும். ஸோ தான் பார்க்க போகிறோம். இந்த தற்கூரிங்க 2 பேரும் தனியாக எதுக்கு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இதுதான் கல்யாணம் பண்ண போகிறோம். முதல்ல சோறு தின்னணும் போயிட்டு இருக்கோம். பசிக்குது பயங்கரமா. அதனால சாப்பாடு போட்ட எல்லாமே சூப்பரா இருக்குது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஏய் ஜீவா, ஆயிருந்தாலும் துரோகம் பண்ணிட்ட பத்தியா? என்ன துரோகம்? எடுறாங்க எவிடன்ஸ் சொல்றா. ஏய் எவிடன்ஸ் சொல்றா. எவிடன்ஸ் சொல்றா. ஆக்சிஸ் பேங்க்ல 5 வெட்டி கடை வாங்கி 6வது முறையா அந்த கல்யாணத்தை நடத்துறியா? தயவு செஞ்சு போயிரியா. ஐ பெக் யூ. அது எப்படி பத்திரிக்கை வைக்கிறப்போ வாங்கன்ற வந்து நின்னா போங்கன்ற. ஜீவா என்னை ஏமாத்திட்ட பத்தியா?
சரி டேய் வந்துட்ட டேய் சப்ஸ்கிரைப் டு ஜனஸ் என்டர்டைன்மென்ட்னு போடு சொல்லுடா நான் ஓகேவா ஓகே சப்ஸ்கிரைப் டு ஜீனஸ் இவன் சொல்லி தான் 10 சப்ஸ்கிரைப் வரணுமா என்ன சரி ஸோ இவர் தான் அந்த ஜோடி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஹாப்பி மேரேஜ் நிறைய கல்யாணங்கள் பண்ண வாழ்த்துக்கள் அமுக டுமுகள் அமால் டுமால் 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 அமுக டுமுகள் அமால் டுமால்